வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். இது யாருன்னு தெரியல, நம்ம கோவர்தன். ஆமா. எங்க போறோம்? இங்க வா சொல்லு. கமர்ஷியல் ஸ்ட்ரீட். கமர்ஷியல் ஸ்ட்ரீட் எதுக்கு போறோம்? கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல போய் என் பொண்டாட்டிக்கு திங்ஸ் வாங்குறதுக்கு. நல்ல புருஷப்பா, பொண்டாட்டிக்கு பர்ச்சேஸ்ன்றவனே கூட வர நல்ல புருஷன், நல்ல புருஷன். என் புருஷன் நல்ல புருஷன் தான். அங்கிள் வந்து ஹாய் ஆல் சொல்ல போறாங்க. அங்கிள் சொல்லுங்க. சரி, நம்மளோட மிகப்பெரிய சப்போர்ட் அங்கிள். எனக்கு பதிலா அங்கிள் இன்னைக்கு ஹே ஆல் சொல்றாரு. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? கமர்ஷியல் ஸ்ட்ரீட். ராமேஸ்வரம் கேஃபேல போய் சாப்பிட்டுட்டு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போயிட்டு அப்புறம் பிரியாணி சாப்பிட்டுட்டு வருவோம். ஓகே, வருவோம். என்னடா ஏ. ஓகே गाइस, நாங்க ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்றேன். ஃபுல்லா நீங்க பாருங்க. ஃபுல்லா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஷாப்பிங் போலாமா? போலாம். ஐயோ சாமி, இவன் வேற. வீடியோ எடுக்கும்போதே நல்லது. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போறோம்னா ராமேஸ்வரம் கேஃபே. ராமேஸ்வரம் கேஃபே போய் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே நாங்க கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போறோம். நாங்க சண்டே மார்னிங் 11 o'clock இங்க வந்திருக்கோம். அப்பவே கூட்டத்தை பாருங்க. நாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணி எங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துச்சு. நாங்க ஆர்டர் பண்ணது எல்லாமே கேசரி பாத், இடியாப்பம், பொடி இட்லி, மசாலா தோசை எல்லாமே நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூட ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ்மே நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே டாப் நாச் ஆரஞ்சு டேஸ்ட். விஷு, how was ராமேஸ்வரம் கேஃபே? மனோஜ் நல்லா இருக்கு. Hey guys, ராமேஸ்வரம் கேஃபே வந்து சாப்பிட்டோம். எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீ என்ன சாப்பிட்ட? நான் வந்துட்டு பெண்ணை மசாலா தோசை சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன இங்க வந்து கண்டிப்பா மஸ்ட் ட்ரை பண்ணலாம் ராமேஸ்வரம் கேஃபேல. மஸ்ட் ட்ரைனா தோசை தான். இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கல் வச்சுருக்கானுங்க. 4 கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு 20 தோசை 30 தோசைன்னு போகுது. ஸோ மேக்ஸிமம் இங்கே தோசை தான் அதிகமாக சேல் ஆகுது. ஸோ மஸ்ட் ட்ரைனா தோசை சாப்பிட்றேன். நிறைய வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ராமேஸ்வரம் கேஃபேக்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். வர்த் த ஹைப். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபுட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ராமேஸ்வரம் கேஃபே வரீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சென்னையிலேருந்து நம்ம வீட்டுக்கு 2 கெஸ்ட் வந்திருந்தாங்களா, அவங்க கிட்ட கேட்போம் எப்படி இருக்கு ஃபுட் அப்படின்னு. விஷு, ராமேஸ்வரம் கேஃபே வந்து வர்த் த ஹைப்பா? நல்லா இருந்துச்சு. வர்த் நிறைய கீ கீ ஆனா ரொம்ப போட்டு தள்ளிட்டாங்க. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் நம்ம கோயம்புத்தூர் அன்னபூர்ணா மாதிரி வருமா? கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா எப்படி ஃபேமஸோ இங்க வந்து ராமேஸ்வரம் கேஃபே ஃபேமஸ். ஸோ பெங்களூர் வரவங்க ஒரு பெங்களூர் இருக்கவங்க கண்டிப்பா ராமேஸ்வரம் கேஃபே ட்ரை பண்ணுங்க. நாங்க இன்னைக்கு சாப்பிட்டதெல்லாம் வெண்ணெய் தோசை, இடியாப்பம், பொடி, அந்த பொடி இட்லி சாப்பிட்டாரு. அண்ட் தென் வேற என்ன நம்ம சாப்பிட்டோம்? ஃபில்டர் காஃபி, கேசரி பாத், வேற லெவல். எல்லாமே எவ்ரிதிங் இஸ் சோ குட். நல்லா சாப்பிட்டு திருப்தியா இப்போ நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். புஜித்திகா ஷாப்பிங் கிளம்பிட்டோம். வாங்க ஷாப்பிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்க இந்திரா நகர் ராமேஸ்வரம் கேஃபே தான் போயிருந்தோம். அங்கிருந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 kilometers தான். ஸோ நீங்க ஆட்டோலயே நீங்க தாராளமா வந்துக்கலாம். கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல வரீங்க அப்படின்னா கொஞ்சம் மார்னிங் சீக்கிரமாவே வந்துருங்க. ஒரு 10 o'clock ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைம் வந்துட்டீங்கன்னா எந்த கூட்டமே இல்லாம ஃப்ரீயா நீங்க ஷாப் பண்ண முடியும். இங்கே கேர்ள்ஸ் மட்டும் இல்லாம பாய்ஸுக்குமே எல்லா வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், ஸ்லிப்பர்ஸ் எது எது உங்களுக்கு வேணுமோ 2 பேத்துக்குமே நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாமே இங்க நிறைய இருக்கும். ஆனா அங்கெல்லாம் போனா உங்களால பார்கெயின் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல என்ன இருக்குன்னா சின்ன சின்ன ஷாப்ஸ் நிறைய இருக்கும். அங்க போனீங்கன்னா உங்களால தாராளமா பார்கெயின் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க கனடா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா தாராளமா நீங்க கூட்டிட்டு போங்க. அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்கெயின் பண்ணி அவங்களால வாங்க முடியும் அந்த லாங்குவேஜ்ல. நம்மளெல்லாம் பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க தமிழ்காரங்கன்னு. ஸோ நம்ம கொஞ்சம் நல்லாவே பார்கெயின் பண்ணாதான் அங்கே வாங்க முடியும். தமிழுமே அங்கே எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நோ வரி. நாங்கள் மெயினாக இன்னைக்கு வந்ததுக்கான ரீசன் விஷு வந்து ஆஃபீஸ் போனாலும் நிறைய அவுட்ஃபிட்ஸ் அவளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் எடுக்க வந்திருக்கோம். நான் 2-3 ஷாப்ல கொஞ்சம் ரெகுலராக எடுப்பேன். அங்கே தான் இவ்வளோ கூட்டிட்டு போயிருந்தேன். இது ஒரு ரோட் சைட் ஷாப். உங்களுக்கு மெயின் ரோட்லேயே இருக்கும். இங்கே எல்லா டாப்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே 250 rupeesக்கு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க.
குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இது மெயின் ரோட்ல மேலேயே தான் இருக்கும். கலெக்ஷன்ஸ் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு டைம் அவங்க மாத்திட்டே இருப்பாங்க. கண்டிப்பா இந்த ஒரு ஷாப்ல நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்க நான் ரெகுலரா வாங்கி யூஸ் பண்றதுனால இது ஒரு வொர்த் பையிங்கான ஒரு ஷாப். அதே ரோட்ல நீங்க உள்ள வந்தீங்கன்னா நெறைய சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கு வெளியிலேயே. அங்க எல்லாமே இந்த ஷார்ட் குர்தா டைப் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ஜஸ்ட் ₹250 தான். குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காட்டன் மெட்டீரியல்ல பண்ணியிருந்தாங்க. லைனிங் எதுவுமே இருக்காது. நான் ரெகுலரா ட்ரிப்ஸ் ஏதாவது போறேன் அப்படின்னா இந்த ஒரு ஷாப்ல தான் நான் எடுப்பேன். அந்த ஷாப் பேர் என்ன அப்படின்னா நாட்டின்னு இருக்கும். இது 2, 3 பிரான்ச் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்லயே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஷாப். எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் 200, 250 தான் இதுல இருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம்ல நெறைய பேர் கேட்டே இருப்பீங்க, எங்க தான் நீ வந்து அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் எடுக்கிற அப்படின்னு. இந்த ஷாப்ல தான் நான் நெறைய எடுப்பேன். ஏன்னா இது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது 3 ஃப்ளோர் ஷாப் இது. நமக்கு தேவையான டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்க ரொம்ப சீப் ரேட்லயே கிடைக்கும். நீங்களுமே ஏதாவது ட்ரிப்ஸ் எல்லாம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல இருக்க இந்த ஒரு ஷாப் நீங்க தாராளமா வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு டைமே கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் எப்பவுமே நமக்கு இருக்காது. அப்ப வரப்ப என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதை நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். நாங்க விஷுக்கு இங்க கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 டாப்ஸ் பக்கம் எடுத்தோம். அவ வந்து ஆஃபீஸ் வேருக்கு வேணும் அப்படின்றனால நான் இப்ப காட்டின எல்லா டாப்ஸுமே எவ்வளவு தெரியுமா? ஒரு டாப் வந்து ₹250 ₹300. ஒவ்வொரு பேட்டர்னுக்குமே டிசைனுக்குமே ரேட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். மென்ஸ்க்கு நீங்க பாக்குறீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் மென்ஸ்க்கு தான் இருக்கும். சோ அங்க நீங்க மென்ஸ்க்கும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த ஷாப் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா போத் மென் அண்ட் விமன் 2 பேத்துக்குமே நீங்க எடுத்துட்டு போயிடலாம். நீங்க வந்து ஒரு ஹேண்ட் பேக் லவர் இல்ல ஸ்லிங் பேக் லவர்ஸ்னா நீங்க தாராளமா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணா ஏகப்பட்ட பிராண்டோட ரெப்ளிகாஸ் இங்க இருக்கும். எல்லாமே நம்ம பார்கெயின் பண்ணா கண்டிப்பா கம்மி ரேட்ல கொடுப்பாங்க. நிறைய சாஃப்ட் டாய்ஸ்மே கியூட்டா வச்சிருப்பாங்க. காஸ்ட்லியா தான் சொல்லுவாங்க. நீங்க பார்கெயின் பண்ணி தான் இங்க நீங்க வாங்கணும். சில்வர் கலெக்ஷன்ஸ் அது எல்லாமே குட்டி குட்டி ஷாப்ல வச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஷாப்ல ஸ்கர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் ₹100 இங்க வச்சிருந்தாங்க. இதுவுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே ரோட்ல இந்த ஒரு பர்டிகுலர் ஷாப்ல என்ன வச்சிருந்தாங்கன்னா நிறைய ஷார்ட் குர்த்திஸ் வச்சிருந்தாங்க. மத்த ஷாப்போட ஷார்ட் குர்த்தி கலெக்ஷன்ஸை விட இங்க ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. இக்கத்துல கலம்காரியில எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா இங்க எனக்கு என்ன ஒரு விஷயம் இங்க பிடிக்கல அப்படின்னா ஸ்லீவ்லெஸ் வச்சிருந்தாங்க. ஸ்லீவ்ஸ் வச்சிருந்தா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுப்பேன் அப்படின்றவங்க நீங்க தாராளமா கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பெங்களூர்ல வரலாம். ஏன் அப்படின்னா இங்க நிறைய ஷாப்ஸ்ல ரொம்ப சீப்பான ரேட்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க ஒன்ஸ் வந்தீங்க அப்படின்னா 10 ட்ரெஸ் தான் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா 10 விதமா போட்டுக்கலாம். வெளியில போனீங்கன்னா நீங்க ஒரு ட்ரெஸ் ₹10,000 வாங்குற இடத்துல இங்க நீங்க ப்ராபப்லி 2000, 3000 நீங்க இங்க வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கான நீங்க கண்டிப்பா இங்க வரலாம். இங்க ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னா பஞ்சமே இல்லாம எல்லாமே இங்க கிடைக்கும். நிறைய ஆர்னமெண்ட்ஸ், நிறைய ஜுவல்லரி, ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஜுவல்லரி, இயரிங் எல்லாமே இங்க கிடைக்கும். நமக்கு எந்த ஸ்ட்ரீட்குள்ள போய் என்ன வாங்குறது அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றேன், ஏர்லி மார்னிங் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் டே நீங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நிறைய திங்ஸ் நீங்க இங்க இருந்து வாங்கிட்டு போகலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லைங்க, ஆக்சசரிஸ், ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வெரைட்டியோட உச்சக்கட்டம் அவ்வளோ இருக்கும் இங்க. நீங்க வந்தீங்க நிஜமா சொல்றேன், கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா எது வாங்குறது எது விட்டுறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ நீங்க திங்ஸ் வாங்கிட்டு போவீங்க. வெரைட்டியா நீங்க ஸ்லிப்பர் போடுறவங்க அப்படின்னா நீங்க தாராளமா இங்க வந்து ஷாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் 100, 200, 350 எல்லாமே ஹீல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். குவாலிட்டி வைஸ்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க பார்க்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஷாப்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா எது எடுத்தாலுமே ₹150 அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் கிளாத் எல்லாம் பார்க்க ரொம்ப டிம் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நீங்க வாங்குறீங்க அப்படின்னா வாஷ் பண்ணிட்டு நீங்க போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும். மொத்தமா குமிச்சு வச்சிருப்பாங்க. அங்கிருந்து நீங்க எடுக்கும்போது அந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாமே நீங்க வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா துப்பட்டாஸ்க்குன்னு தனி ஷாப் இருக்கும், லெஹெங்காஸ்க்கு தனி ஷாப் இருக்கும், நைட் வேருக்கு கூட தனித்தனி ஷாப்ஸ் இங்க வச்சிருந்தாங்க. உங்களோட ஃபங்க்ஷன் இங்க ரொம்ப யூனிக்கா தெரியணும், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்து நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பீஸுமே பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கு. போட்டு பார்க்கும் போதுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு ஸ்ட்ரீட் வந்து மென்னுக்கு, விமெனுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்டான ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டா இருக்கும். நீங்க ஒன்ஸ் சொல்ல வந்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்க ப்ராப்பரா நீங்க ஷாப் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். நான் விஷு கூட போனாலும் அவளோட பர்ச்சேஸ் முடிக்கவே எனக்கு டைம் ஆயிடுச்சு. சொன்னாலும் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. கண்டிப்பா இந்த டைம் நான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போவேன். அப்போ எங்கெங்க எது நல்லா இருக்கு அது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி இன்னொரு நியூ வீடியோவை போடுறேன். நாங்க அதோட ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அகைன் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பெங்களூர் ஸ்பெஷல், எங்க ஏரியா ஸ்பெஷல் மேங்கோ மேட்னஸ். டேஸ்ட் இட் எப்படி இருக்குன்னு சொல்லு. கெஸ்ட் எங்கள் வீட்டில் இருந்து பாய், கோ பாய், போயிட்டு வாங்க பத்திரமா. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு திடீர்னு உங்க ஊருக்கு கிளம்பும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. பாய், பத்திரமா போயிட்டு வாங்க. See you.
பத்திரமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ வேறையா மேடம். செருப்பு கொண்டு ஏறி அவளை. சரி பத்திரமா போயிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே பை 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 பை. உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.